பக்திங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, மிருகங்களுக்கு கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். ஏன் மனிதர்கள் மட்டும்தான் பக்தி செலுத்துவோமா? 6 அறிவு படைத்த மனிதர்கள் மட்டும் இல்ல, 5 அறிவு படைத்த மிருகங்களும் கூட பக்தியில ரொம்ப சிறப்பு வாய்ந்தவைதான்னு பல சந்தர்ப்பங்கள்ல நிரூபிச்சிருக்காங்க. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்து கடவுள்கள்ல ஒரு விநாயகர் எடுத்துக்கிட்டா அவருக்கு பக்கபலமா இருக்கிறது எலி. அதே மாதிரி ஒரு முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் உலகம் சுற்றும் வாலிபரா இருந்தாலும் தாய் தந்தையரை சுற்றி பிள்ளையார் எப்படி பழத்தை அவர் உலகத்தை சுற்றுறதுக்கு பயன்படுத்தினது மயிலைத்தான் பயன்படுத்தினார். இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்னைக்கும் கால பைரவருடைய குறியீடா நம்ம நாய் அப்படிங்கிற ஒரு விலங்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துலயும் அப்படிதாங்க. நல்ல உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நகரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆடு. அந்த ஆடு தன்னுடைய 2 கால்களையும் மடக்கி முட்டி போட்ட நிலையில அந்த அம்மனின் முன்பாக ரொம்ப நேரமா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அது ஏன் இப்படி பண்ணுச்சு, அதுக்கு என்ன கோரிக்கை, அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் எங்க விஷயமே இல்லை. அந்த ஆடு பயபக்தியோடு அதை செஞ்சுட்டு இருந்துச்சு. நீண்ட நேரமா இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இளைஞர்கள் சத்தமா பேசி கூட அந்த ஆடுகள் அந்த இடத்த விட்டு இடம் பெயரல. அந்த ஆடு அப்படியே முட்டி போட்ட நிலையில பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆன்மீகத்தை மிஞ்சினது வேற எதுவுமே இல்லைங்கிறத காட்டுற விதமா இந்த சம்பவம் அமைஞ்சிருந்துச்சு.